இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா கேமரா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமரா வந்து ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபை தான் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறது தான் டீடைல்டா வந்து வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் வந்து போடலான்னு போஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகாது. ஸ்டோரி நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு கேமரா வந்து ஓப்பன் ஆகாது. ரீல்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா அப்படின்றதே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஹலோ இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் யுவர் கேமரா அண்டு மைக்ரோஃபோன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் கேமரா வழியாக நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதோ வீடியோஸ் எடுக்கிறதோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆனிச்சுன்னா ஜஸ்ட் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கேமராவுக்கும் மைக்ரோஃபோனுக்கும் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒயில் யூஸிங் த ஆப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி மைக்ரோஃபோனுக்கும் இருக்கும். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகிடும். ஸோ சம் மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஷோ ஆகாது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஓப்பன் செட்டிங்ஸ் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்மிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது. அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடைரக்ட் வந்து ஆகும். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கேமரா மைக்ரோஃபோன் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அலோ ஒன்லி ஒயில் யூஸிங் த ஆப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து கேமராவுக்கும் மைக்ரோஃபோனுக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துருக்கும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே பர்மிஷனை வந்து எனபிள் பண்ணிடலாம். அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வரல அப்படின்னா ஓப்பன் செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக அது செட்டிங்ஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே போயிட்டு நீங்கள் பர்மிஷன் பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் கேமரா ஒர்க்காமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்லாம் வந்து கிடையாது. நம்ம வந்து பர்மிஷன் வந்து எனபிள் பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வராமல் இருக்குது. ஒன்ஸ் நம்ம எனபிள் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து எனபிள் பண்ணிட்டாலே வந்துடும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.